மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தனி வட்டியில் 7th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டியில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. கொஞ்சம் இது கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? SI = PNR/100. P இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 35,000 × N 2 வருஷம், இங்கே 9 0 0 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 0 35 2 70 இன்ட்டு ஒரு 9 0 0 97 63 6300 வரும். டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன 42 நாட்கள். இதை நம்ம என்ன பண்ணணும்னா இயரை கன்வெர்ட் பண்ணணும். இயரை கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? நாட்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 365ஆல் டிவைட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10,950 × 42/365 × 10/100. இதில் ஒரு 0, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 நம்ம கேன்சல் ஆயிடும். அடுத்து இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 7 5 35, மிச்சம் ஒரு 1, 3 5 15 வரும். இங்கே 2 5 10, மிச்சம் 1 5 5, மிச்சம் 4 9 வரும். அடுத்து இதையும் பெருங்கினீங்கன்னா என்ன வரும்னா, இங்கே 1 இங்கே 3 வரும். 73 ஒரு 73 73 73 3 219 வரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 3 6 4 12 126 வரும். சி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசல் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன? SI = PNR/100. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P தான் நமக்கு வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. கொண்டு வந்தால் என்ன வரும்? SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 × கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது அப்படியே கீழே வரும். 3 2 = பிரின்சிபல் அமௌண்ட். 1 இங்கே 100, 1 இங்கே 50. அப்போ ஆன்சர் 5000 வரும். ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக வரும். ஓகேவா? ஃபார்முலா இல்லாமல் நம்ம வேறு மாதிரி யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்ணன் என்பவருக்கு குறிப்பிட்ட ஆண்டுக்கு கடனாக வழங்கினார். எவ்வளோ அமௌண்ட்னு தெரியாது, எத்தனை வருஷம் நமக்கு கிடையாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? வட்டி வீதத்தை 10% இருந்து 12 1/2% உயர்த்தினால் கண்ணன் 1200 கூடுதல் வட்டியாக பெற்றார். ஒரு 1200 ரூபா நான் எக்ஸ்ட்ரா வட்டியாக நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? எனில் குமரன் அளித்த கடன் தொகை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஒருத்தர் கடன் கொடுக்குறேன், எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறேன் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10% கொடுக்குறேன். கொடுக்கும்போது இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி வருமா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 10% வேண்டாம் 12% நான் மாற்றுறேன். அப்படி மாற்றும் போது இதுக்கும் எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். கரெக்டாக? கடன் கொடுத்தாலே நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 1200 நம்ம கிடைக்கும். இங்கே ஒரு 1000 ரூபா கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கே ஒரு 2200 ரூபா. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த 1200 வரும். ஓகேவா? அதே லாஜிக் தான். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். இங்கே 10%, இங்கே இது 12.5ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 1/2 0.5 தான். அப்போ 12.5. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த 2.5 தான் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 1200. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு 100% இருக்கும். அப்போ 100% நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பெர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா அமௌண்ட்டும் நமக்கு கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். தலைகீழாக போட்டால் என்ன வரும், 100/2.5 இன்ட்டு 1200. புள்ளியை எடுத்துடுவோம். புள்ளியை எடுத்துட்டோம்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அப்போ மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்கும். 100 இன்ட்டு 10 கீழே 10ஆல் பெருக்குன்னா 100, சரி புள்ளி கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 4, 12 4 48, ஒரு 3 0. அப்போ எவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா 48,000. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். இந்த மாடலில் நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து, ஒரு வங்கியானது வைப்பு தொகை அப்படின்னா அசல் 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ₹45 கிடைக்கும் எனில் எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும். இங்கேயும் என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அதை வந்து இந்த மாதிரி வைப்பு தொகை அந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா, இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஃபார்முலா தான். SA = PNR/100. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. அப்போ SA × 100/N/R = பிரின்சிபல் அமௌண்ட். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். அந்த 7th ஸ்டாண்டர்ட் புக் நடத்தும் போது இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாருங்கள். ஓகேவா, அடுத்து, எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ₹X என்ற தனி வட்டியை தரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு வித்தியாசம். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எல்லாமே X தான். இப்போ X இன்ட்டு எந்த அசலானது, அப்போ P வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன வரும், SA × 100/N/R = பிரின்சிபல் அமௌண்ட். SA வந்து நமக்கு எவ்வளவு, எல்லாமே X தான். X × X = பிரின்சிபல் அமௌண்ட். இது எதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ P வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100/Xன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து, ஸோ இதுக்கப்புறம் இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம அந்த 7th ஸ்டாண்டர்ட் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த புக்கில் கடைசியாக நம்ம நடத்திருப்போம். ஆனால் அந்த மாடலில் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான். இதில் ஒரு 2-3 கொஸ்டின் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதில் ரிப்பீட்டடாக நிறையா தடவை அந்த மாடலில் சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்லலான்னு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 6200 மாறுது. அதே இது 3 வருஷத்துல எவ்வளவா மாறுதான், 6800 மாறுது. ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு. ஓகேவா, அதுக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போடுறேன். ஓகேவா, அது 3 வருஷத்துல 6800, 2 வருஷத்துல 6200 மாறுது அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கணும் அவசியம் இல்லை. பியும் கேட்பாங்க, ஆரும் கேட்பாங்க, ஒரு சில நேரம் இந்த ரெண்டுமே நம்ம கேட்பாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும், நமக்கு ஒரு வருட வட்டி கிடைக்கும். ஒரு வருட வட்டி எவ்வளவு, 6800 6200 பேசினா 600ன்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று இதை கொண்டு வரணும் அல்லது இதை கொண்டு வரணும். ஓகே, இப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னா இதை ஒரு 3ஆல் பெருக்குனா போதும், இந்த மாடல் வந்துடும். கரெக்டாக 3 வருஷம் எனக்கு வந்துடும். இதை 2ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 2 வருஷம் நமக்கு வந்துடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 வருட வட்டி என்ன வரும், 3 × 600. அப்போ ஆன்சரு 1800ன்னு வரும். கரெக்டாக. இப்போ நான் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா n = 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 வருஷத்துக்கு எனக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1800. நான் போட்ட அமௌண்ட் எவ்வளவா மாறுது அப்படின்னா 6800 மாறுது. A = 6800. கரெக்டாக. 3 வருஷம் 6800 மாறுது அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு மொத்த தொகை. கரெக்டாக.
இப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வரும்? பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் எஸ்ஐ. அப்போ 6800 மைனஸ் 1800. கொஸ்டின் வந்து எவ்வளோ வரும்னா 5000 வரும். இதுதான் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். சப்போஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இதே நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போ எஸ்ஐ வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு? 3 வருஷத்துக்கு 1800. 1800 இன்ட்டு 100 பை பி வந்து எவ்வளவு? 5000 இன்ட்டு என்ன வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு ஆர். இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 2, 1 இங்கே 6. 6ண்டா 12%. ஓகே. ஆர் ஈக்குவல் டு 12% வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு முக்கியம். ஓகேவா? நான் 3 எடுத்திருக்கேன்னா நீங்கள் 2 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் உங்களுக்கு திருப்பி என்ன வரும்னா 12% தான் வரும். இங்கே 2 போடுங்க. அப்போ எஸ்ஐ வந்து எவ்வளோ வரும்னா 2 × 600 1600 வரும். ஏ வந்து 2 வருஷத்துல எவ்வளோவா மாறுது? 6200 மாறுது. ஓகேவா? லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சம் இந்த மாடலில் பார்ப்போம். இதில் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று அசல் கேட்பாங்க, அல்லது ஆர் கேட்பாங்க, அல்லது ரெண்டுமே நமக்கு சேர்த்து கேட்பாங்க. இப்போ இதுக்கு பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க? 6 வருஷத்தில் 8880, 4 வருஷத்தில் 7920. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 மைனஸ் பண்ணுவோம். பண்ண எனக்கு என்ன வரும்? 2 வருட வட்டி கிடைக்கும். 2 வருட வட்டி. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 0, 6, இங்கே 7, இங்கே 18 வரும். 18ல் 9 போச்சுன்னா 9ன்னு வரும். ஓகே. 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோனா 960. ஓகே. இப்போ ஒன்று இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அல்லது இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் 4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கவனித்து முடிச்சதுக்கப்புறம் 6 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ நான் இங்கே n = 4ன்னு எடுத்திருக்கேன். இங்கே எனக்கு என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ 4 வரணும்னா எதால் நான் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கினா போதும். நீங்கள் 6 எடுத்து செஞ்சு பாருங்கள். 6 வரணும்னா எதால் பெருக்கணும்னா 3ஆல் நம்ம பெருக்கணும். இப்போ 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 4 வருட வட்டி கிடைக்கும். 2 × 960, 0, 12, 1, 0, 18, 19, 1920ன்னு வரும். ஓகே. அப்போ n = 4. என்னோட எஸ்ஐ வந்து 1920. என்னோட மொத்த தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 7, 9, 20. ஓகே. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வரும்? 7920 மைனஸ் 1920. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 6000ன்னு வரும். 6000 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இந்த 2 ஆப்ஷன் வராது. இப்போ 8%, 7% நம்ம செக் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டைரெக்டாக பண்ணுறேன். 100 × 1920 பை 6000 × 4 = 6. 1, 2, 3, 3 0க்கு 3 0, 1 இங்கே 3 18, மிச்சம் 1, 2 12, 1 இங்கே 8. அப்போ 6 வந்து என்ன வரும் அப்படின்னா 8% வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இது மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த ஒரு சம் இருக்கும், அது ஹோம்ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. மூலத்தொகை. மூலத்தொகைனாலும் ஒன்று தான், அசல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆல்ரெடி இன்னொரு வார்த்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வைப்பு தொகை. வைப்பு தொகை அப்படின்னாலும் நமக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான். ஓகேவா? 2 மாடல் சம் நம்ம பார்த்துருப்போம். இது ஒன்று, இது ஒன்று. ஆல்ரெடி 7th புக்கில் ஒரு சம் பார்த்துருப்போம். 3 சம்மு. இந்த சம்மு வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா 6ம் கண்டுபிடிச்சிருங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஓகேவா? நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அசலும் 6ம் கண்டுபிடிச்சி பாருங்கள்.
அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ஒன்று பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இது எனக்கு ஒரு சம்மு. இப்போ இதில் உங்கள் கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்களேன். எண்ணு எனக்கு தெரியுது கரெக்டாக. எண்ணு வந்து 6 மாதம். இதை வருஷமாக மாற்றினா நமக்கு என்ன வரும்? 6/12. அப்போ 1/2 ஆண்டு, அரை வருஷம். அதுக்கப்புறம் என்ன தெரியுது? அசல் தெரியுது. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 2500. அதுக்கப்புறம் என்ன தெரியுது? வட்டி தெரியுது. SI = 100. இப்போ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா இன்னும் எனக்கு என்ன மிஸ் ஆகுது? R மிஸ் ஆகுது கரெக்டாக. அப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம R கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், அதே வட்டி வீதத்தில். அப்போ இங்கே என்ன வட்டி வந்திருக்கோ அதே வட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சம்லேருந்து R கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சம்மை நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்மை நம்ம கொஞ்சம் முக்கியம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? 100 × 2500 கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு 1/2. சாரி, தப்பாக போட்டேன். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் SI வந்து ஒரு 100 × ஒரு 100 2500 × ஒரு 1/2 = R. 1 1 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 4ன்னு வரும். இந்த 2 அப்படியே மேலே போயிடும். அப்போ R = என்ன வரும்னா 8ன்னு வரும். ஓகே, இப்போ ரெண்டாவது சம் சால்வ் பண்ணுங்க. ஏனில் அதே வட்டி விதத்தில் 3200க்கு மாதமாக கொடுத்துருக்காங்க. அதை அப்போ வருஷமாக மாற்றுங்க. 12ஆல் டிவைட் பண்ணுங்க. இன்ட்டு அங்கே R எவ்வளோ வந்துச்சு? 8/100. 2 0க்கு 2 0 அடியாயிரும். 3 நாங்க 12, இங்கே ஈர்னாங்க 8, 1 இங்கே 3, ஈர் 3 6. 32 × R வந்து எவ்வளோ வரும்னா 30 180, ஈர் 12. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 192ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சம்மை ரெண்டாக பிரிச்சுட்டு சம்முக்கு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு இன்னொரு சம்மை நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து இந்த மாடல் சம்மை நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்களா. இது இப்போ ரீசெண்டாக அந்த மாடலில் கொஸ்டின் வந்து கொஞ்சம் நிறையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 5000க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளில் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 2.5 எனில் அவ்வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 500 ரூபா இருக்குது. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுறேன். இங்கேயும் 500 ரூபா தான் டெபாசிட் பண்ணுறேன், இங்கேயும் 500 ரூபா தான் நான் டெபாசிட் பண்ணுறேன். இங்கேயும் 2 வருஷம் தான், இங்கேயும் 2 வருஷம் தான். ஓகேவா? இப்படி பண்ணும்போது எனக்கு இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா பேங்கில் டெபாசிட் பண்ணாலே நம்ம வட்டிக்கு தான் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 2.5. அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே ஏதோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, இங்கே ஏதோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஓகேவா? ரெண்டுமே வேறு வேறு இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா தான் 2 அமௌண்ட்டையும் நமக்கு மைனஸ் பண்ணும் போது ஏதோ ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? R1 இங்கே R2. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா R1 - R2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? PN R1/100 மைனஸ் PN R2/100. ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் என்னும் நமக்கு சேம், அதனால தான் அதுக்கு ஒரே இது போட்டிருக்கேன். R1 R2 இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2.5. இப்போ இதுலேருந்து எதை காமனாக எடுத்துடலாம்? PN/100 காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டா R1 - R2 = 2.5 நமக்கு வரும். இப்போ R1 - R2 = இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 2.5 × 100 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 500 × ஒரு 2. கரெக்டாக? இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த புள்ளி நமக்கு கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 5ன்னு வரும், 1 இங்கே
100ன்னு வரும். அப்போது 25/100 ஆன்சரு 0.25ன்னு வரும். 0.25% வரும். ஓகேவா? ஸோ திருப்பி வர செக் பண்ணலாம். என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2.5 × 100/500 × 2. இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியாக என்ன கிடச்சிருக்கு? 25 × 10/500 × 2. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ 1 25/100ன்னு வரும். கரெக்டாக 2 ஜீரோ இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற புள்ளி வந்து 2 இது தள்ளி போகும். அப்போ புள்ளி 25ன்னு ஒரு நமக்கு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு தொகை 11% தனி வட்டி வீதத்தில் 3 1/2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தொகை என்னன்னு தெரியாது. ஆர் வந்து 11%, என் வந்து 3 1/2. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4 1/2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 3 1/2. 3 1/2, இங்கே 4 1/2. சரிங்களா? இப்போ இதிலே பாருங்களேன், ஒரே அமௌண்ட்டு தான் டெபாசிட் பண்ணுறேன், ஒரே வட்டி வீதம் தான். ஆனால் இங்கே வேறு வருஷம், இங்கே வேறு வருஷம். கரெக்டாக இங்கே ஒரு 3 வருஷம், இங்கே ஒரு 4.5 வருஷம். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். கரெக்டாக இங்கே என்ன கிடைக்கும் அதை விட அதிகமாக தான் இங்கே நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஏன்னா இங்கே தான் அதிகமாக நம்ம டெபாசிட் பண்ணுறோம். அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருதான்? கொடுக்கப்பட்டது தனி வட்டிக்கான வித்தியாசம் 412.5. இது SI 1ன்னு எடுத்துக்கிடுவோம், இது SI 2ன்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே தான் அதிகமாக கிடைக்கும். அப்போ SI 2 மைனஸ் SI 1 412.5. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் சம்மை நல்லா ரீட் பண்ணிவிட்டு பிரித்து எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். SI 2 வந்து என்ன வரும்? ஸோ தொகை என்னன்னு தெரியாது, அதை Pன்னு எடுத்துக்கிடுவோம். R வந்து நமக்கு சேம் தான். PR இங்கே N2/100 மைனஸ் PR இங்கே N1ன்னு எடுத்துக்கிறோம். N1/100. ஏன்னா வருஷம் வந்து நமக்கு வேறு 412.5. இப்போ என்ன பண்ணலாம்? PR/100 காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்தால் உள்ளே என்ன வரும்? N2 மைனஸ் N1 ஈக்குவல் டு 412.5. அப்போ P இன்ட்டு R வந்து நமக்கு எவ்வளவு? 11%. 11/100. இங்கே வந்து 8 9/2 இன்ட்டு இங்கே இன்ட்டு இல்லை மைனஸ் 3 6 7/2 ஈக்குவல் டு 412.5. ஓகே. அப்போ P இன்ட்டு 11/100 இன்ட்டு இங்கே கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 2/2. அப்போ ஆன்சரு 1ன்னு வரும். ஈக்குவல் டு 412.5ன்னு வரும். நமக்கு பிரின்சிபல் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ P ஈக்குவல் டு 412.5 இன்ட்டு 100/11. ஓகே. ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 41 25 இன்ட்டு 10/11. 11 11 இங்கே 3 11 33. மிச்சம் ஒரு 7 8 7 11 77 5. அப்போ 37 50. ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது. 3750. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடல் சம்லாம் நமக்கு குரூப் 4 குரூப் 2 அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டான சம்மு. அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கும் லைட்டாக டைம் எடுக்கும். உங்களுக்கு புரியுதுக்காண்டி தான் இந்த இவ்வளோ ஸ்டெப்பு நம்ம எழுதிருக்கோம். உங்களுக்கு சம்மு நல்லா புரிஞ்சுச்சுன்னா இதில் நிறையா ஸ்டெப்பு நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90. இது வரைக்கும் ஒரு சம்.
எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விதத்தில் தனி வட்டி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் கண்ணுக்கு தெரியுதுலாம் எழுதுங்களேன். என்ன தெரியுது? ஆர் வந்து 6%, n வந்து 3, தனி வட்டி SI ஈக்குவல் டு 90. இப்போ ஃபார்முலா படி என்ன மிஸ் ஆகுது? அசல் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ முதல் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அசல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதே தொகைக்கு, அப்போ இங்கே வந்திருக்கிற தொகைக்கு நம்ம திருப்பி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? பை 6 × 3 ஈக்குவல் டு என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? 1 இங்கே 15 வரும், 1 இங்கே 5 வரும். அப்போ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 500. பி ஈக்குவல் டு 500 வரும். இப்போ அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதத்தில் தனி வட்டி என்ன? அதே தொகைனா எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 500 × 6 × 7/100. 0 0 கேன்சல் ஆயிரும். 5 30, 30 210. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த மாசம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ரூபாய் 1550 8% மற்றும் 5% வட்டி விதத்தில் இருவருக்கு பிரித்து கொடுத்தால் 3 ஆண்டு முடிவில் மொத்த தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கிறது எனில் 5% வட்டி கொடுத்த அசல் மற்றும் 8% வட்டிக்கு கொடுத்த அசல் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1550. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள். எதுக்கு 1550 வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1500 வரும். அப்போ இது வராது. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1550. அப்போ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வரும்? 1550 கரெக்டாக. அப்போ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கும் 1550. அப்போ இதுவும் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது மட்டும் வராதுன்னா ஏ ஆப்ஷன் மட்டும் நமக்கு வராது. ஓகே, ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 1550. இந்த அமௌண்ட்டை தான் நான் 2 பேர்த்துக்கு நான் பிரித்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இன்னொருத்தருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 1550 மைனஸ் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துருப்பேன். கரெக்டாக? இது எப்படி எழுதுனேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு 800 ரூபா இருக்குது. ஓகே, இதை ஒருத்தருக்கு நான் 300 ரூபா கொடுக்குறேன். அப்போ இன்னொருத்தருக்கு நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 500 ரூபா கொடுத்துருப்பேன். இந்த 500 எப்படி வந்துச்சு? மொத்த தொகையிலேருந்து கொடுத்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ மொத்த தொகையிலேருந்து கொடுத்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் இன்னொருக்கு நான் கொடுத்தது எனக்கு கிடைக்கும். 8% மட்டும் 5%. முதல் உள்ளவங்களுக்கு 8%, ரெண்டாவது உள்ளவங்களுக்கு 5%. இப்படி கொடுக்கும்போது 3 ஆண்டுகள் முடிவில் இவங்களுக்கும் 3 வருஷம், இவங்களுக்கும் 3 வருஷம். இப்படி பண்ணும்போது இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வருதான்? 300 ரூபா கிடைக்கும். அப்படின்னா 2 பேருக்கு கொடுத்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போவுமே 2 இதுவுமே கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கேட்பாங்க. மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? x × 8 × 3/100 ப்ளஸ் 1550 மைனஸ் x × 5 × 3/100 ஈக்குவல் டு 300. ஓகே, இது எதையும் நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம். ஓகே, அப்படியே இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும்? இங்கே 24x மைனஸ் இது எதையும் 15 வருமா? இது உள்ளே கொண்டு போங்களேன். கொண்டு போனால் என்ன வரும்? 1550 × 15 மைனஸ் 15xன்னு வரும் ஈக்குவல் டு 300 × 100 வரும். கரெக்டாக? இப்போ 24ல் 15 பேர்ஸ்னா என்ன வரும்? 9xன்னு வரும். கரெக்டாக? 9x ஈக்குவல் டு 1 போட்டு 3 போட்டு ஒரு 4 0. ஓகே, இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ்னு வரும் 0. இப்போ இதை பெருக்குங்க. 155 15 5 25 மிச்சம் 2, 5 25 27 மிச்சம் 2 7 5
25 வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். இங்கே ஒரு 750 சேர்த்து விட்டிங்கன்னா 24,000, இங்கே ஒரு 6,000, அப்போ 6,750 வரும். ஈக்குவல் டு 9x. 1 இங்கே 9 63, மிச்சம் 4, 5 0. அப்போ எக்ஸ் வந்து 750. 750 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு கொடுத்த அமௌண்ட் என்ன அப்படின்னா மைனஸ் பண்ணிடுங்க. 1550 மைனஸ் 750, அப்போ ஆன்சரு 800ன்னு வரும். ஓகே, இந்த மாதம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு பேங்கில் போடுறேன் 3100, எண் வந்து 4, குறிப்பிட்ட வட்டி விகிதம் என்னன்னு தெரியாது, அதான் 6ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, வரும் தனி வட்டி இன்னொரு பேங்கில் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விதத்தில் வரும் தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிடைக்கிறது எப்படி இருக்குன்னா, இங்கே கிடைக்கிறத விட ஒரு 40 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதா, 40ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு 40. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 3100 இன்ட்டு 4 இன்ட்டு r/100 மைனஸ் 2900 இன்ட்டு 4 இன்ட்டு r/, ஈக்குவல் டு 40. இதில் 2 0, இதில் 2 0, இதில் 2 0, இதில் 2 0. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 124 r மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 116 r ஈக்குவல் டு 40ன்னு வரும். அப்போ 8r ஈக்குவல் டு 40. r வந்து என்ன வரும் அப்படின்னா 5% வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இங்கே போடுவாங்க, இதை இங்கே போடுவாங்க. அதாவது SI2 மைனஸ் SI1 ஈக்குவல் டு 40ன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனஸை எடுத்து விட்டுருங்க. சப்போஸ் தப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் மட்டும் நமக்கு வரும். ஓகே, ஆன்சரில் மைனஸ் இருக்காது, அப்போ 5% நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரிலாம் இன்னொரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி விகிதத்தில் முதல் 2 வருடத்திற்கும் அடுத்த 9% வட்டி விகிதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும் 14% வட்டி விகிதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை 11,400 பெறுகிறார். அவர் எவ்வளவு தொகை கடன் எடுத்திருப்பார்? சம்மு பார்க்க தான் பெருசு. இப்போ அப்படி பிரிப்போம் பாருங்களேன். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா 3 விதமாக பிரித்து கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, the rate of interest on a sum of money is 6% per annum for the first 2 years. முதல் 2 வருஷத்துக்கு ஆர் வந்து என்ன போடுறாங்கன்னா 6%. ஓகே, 9% per annum for the next 3 years. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எவ்வளோ போடுறாங்கன்னா 9% போடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அண்டு 14% per annum for the period of 4 years. n ஈக்குவல் டு 4 போடும்போது ஆர் வந்து 14 அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 3 விதமாக கொடுக்குறாங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம். இப்படி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு போடுறாங்க. இப்படி பண்ணும்போது எனக்கு மொத்தமாக தனி வட்டி வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11,400 கிடைக்கும். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும். P × 2 × 6/100 ப்ளஸ் இங்கே P × 3 × 9/100 ப்ளஸ் P × 4 × 14/100 ஈக்குவல் டு 11,400ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த 100 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்குன்னா 12P ப்ளஸ் 9 3 27P ப்ளஸ் 14 4
56p ஈக்குவல் டு 11400 இன்ட்டு 100ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 39 56 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 95ன்னு வரும். 11400 இன்ட்டு 100. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 400 இன்ட்டு 100/95ன்னு வரும். ஓகே, 19 5 95, இங்கே 20ன்னு வரும். 25 100, ஒரு 19 இங்கே 6 0 0. அப்போ 6 12, ஒரு 3 0. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 12,000 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம்மும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதே மாடலில் ஒரு 2 இது நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாகிறது, வட்டி வீதம் என்ன? இதே மாடலில் 7th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு சம் இருந்திருக்கும். கரெக்டாக? அதுக்கு ஃபார்முலா என்ன? R = x - 1/n இன்ட்டு 100. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா எத்தனை மடங்காக சொல்கிறாங்க? ரெட்டிப்பாகிறது. அப்போ 2 மடங்கு. 2 - 1/n வந்து 15 இன்ட்டு 100. அப்போ 1/15 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா இங்கே 3, இங்கே 20. 20/3ன்னு வரும். ஆன்சரு 6 2/3. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 3 18, 18 + 2 20/3. 20/3 நமக்கு வரும். அடுத்து இது வந்து அடுத்த மாடல். இந்த மாடலில் ஒரு 2 3 சம் நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா √, மடங்கு இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா எப்போ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால், அதாவது ஆரும் எண்ணும் நமக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16/25 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 4. 16 ஸ்கொயர் ரூட்ல வெளியில் எடுத்தால் 4, 4 ஸ்கொயர் ரூட்ல வெளியில் எடுத்தால் 2ன்னு வரும். அப்போ 4 2 8ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. மேலே சொன்னால் அதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க பாருங்களேன். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருந்தால் எண்ணும் ஆரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே உள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க. அடுத்து ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேங்க்ல 3000 8%, ஆர் வந்து 8%. சரிங்களா? இப்போ 2வது பேங்க்லையும் போய் டெபாசிட் பண்ணுறேன். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 4000, ஆர் வந்து 12%, என் வந்து 4. ஓகேவா? இப்படி 2 பேங்க்லையும் டெபாசிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே ஒரு தனி வட்டி கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 2 அமௌண்ட்டும் எனக்கு சமமாக வரணும் அப்படின்னா இந்த பேங்க்ல நீங்கள் எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இங்கே ஒரு 500 ரூபா வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் அதே 500 ரூபா வரணும். அப்படி வரணும் அப்படின்னா இங்கே எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணால் முடிஞ்சு. பை 100. ஓகே, 2 0க்கு 2 0, இங்கே 2 0க்கு இங்கே 2 0. நமக்கு என்ன தான் வேணும்? மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிருங்க. 40 × 12 × 4/30 × 8. ஒரு 0க்கு ஒரு 0, 1 இங்கே 4, 1 இங்கே 2, 1 இங்கே 2, 4 2 8. அப்போ எவ்வளோ வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா 8 வருஷம். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடல் சம்மன் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன்.
ஒரு தொகையின் தனி வட்டி என்பது அந்த தொகையை விட 36% குறைவு ஆகும். கால நேரமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, கால நேரமும் வட்டி வீதமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. n = r அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே யூஸ் பண்ணால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே மடங்கு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து மடங்கு நமக்கு கொடுக்கல. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, ஒரு தொகையின் தனி வட்டி என்பது அந்த தொகையை விட 36% குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை 100ன்னு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக, அப்போது எஸ்ஐ வந்து என்ன வரும், எனக்கு 100 - 36% ஆஃப் 100. கரெக்டாக, ஏன்னா தனி வட்டி என்பது அந்த தொகையை விட 36% குறைவு. அந்த தொகை வந்து 100 ரூபாய், 36% குறைவு. அப்போ மைனஸ் பண்ணணும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா 64ன்னு வரும். 100 - 36/100 × 100 பர்சன்டேஜ் எடுத்துட்டா பை 100. இது கேன்சல் ஆகி 64ன்னு வரும். ஓகே, அப்போ 64 × 100 × n × r/100. இது எனக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதம். அதே மாதிரித்தில் என்னும் ஆரும் சமம். அப்போ என்ன இடத்துல நான் என்ன போட்டுருவேன்னா ஆர் போட்டு விட்ருவேன். 64 = r × r, அதாவது r². r² = 64. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 8% வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு அமௌண்ட் நீங்களாக எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக தான் நமக்கு வரும். ஓகேவா, அடுத்து ஒரு விவசாயி 15% ஆண்டு வட்டியில் ரூபாய் 3600க்கு கடன் வாங்கினார். 4 வருடங்களுக்கு பிறகு அவர் 4000 மற்றும் ஒரு ஆடு ஆகியவற்றை கொடுத்து அவர் கடனை செலுத்தினார் எனில் ஆட்டின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாருன்னா ஒரு விவசாயி கடன் வாங்குறாரு, 3600 கடன் வாங்குறாரு. வட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 15% போடுறாங்க. இல்லை, என்ன வந்து 4 வருஷம். இப்போ நான் கடன் வாங்கியிருக்கேன்னா, கடன் வாங்கும்போது நான் என்ன பண்ணணும், நான் வாங்கின கடனு அது போக அவங்க போட்ட வட்டி, இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக, இப்போ இங்கே நான் வாங்கின கடனுக்கு வட்டி எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 100, 2 0க்கு 2 0, 36 × 15 நாங்கள் 60, 0 6 6 36, மிச்சம் 1, 3 18 21, 2160 ரூபா நான் வட்டியாக வேற கொடுக்கணும். நான் வாங்கின அமௌண்ட் எவ்வளவு 3600, அது போக ஒரு 2160 ரூபா வட்டியாக வேற கொடுக்கணும். அப்போ மொத்தமாக அவங்க கைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 5 7 6 0 5760 ரூபா தான் நான் அவங்க கையில் கொடுக்கணும். இவ்வளோ அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4000 ரூபா கொடுக்குறேன். அது போக ஒரு ஆடு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆட்டோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 5760, அதில் 4000 ரூபா நான் கொடுத்தேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 4000 ரூபா. 5760லேருந்து 4000 ரூபா கழிச்சிட்டிங்க அப்படின்னா 1760ன்னு வரும். ஓகேவா, இப்போது இந்த மாதிரி சம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. இங்கே ஆடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பொருளாலும் இருக்கலாம். கை கடிகாரம் இந்த மாதிரியும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ வாங்குறோன்னு பார்க்கணும், அதுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்கணும்னு பார்க்கணும். இல்லை, கேஷாக எவ்வளோ கொடுக்குறேன்னு பாருங்கள். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருளோட விலை நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். XYZ ஆகியவை 3 தொகைகளாகும். எக்ஸ் ஒரு அமௌண்ட்டு, ஒய் ஒரு அமௌண்ட்டு, இசட் ஒரு அமௌண்ட். ஓகே, இது எல்லாமே ஒரு தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒய் என்பது எக்ஸின் தனி வட்டி ஆகும். எக்ஸ் என்ற அமௌண்ட்டுக்கு தனி வட்டி வந்து ஒய், அப்போ இது பிரின்சிபல் அமௌண்ட் கிடையாது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மற்றும் இசட் ஆனது ஒய்யின் தனி வட்டி ஆகும். பிரின்சிபல் அமௌண்ட் ஒய், அதுக்கு தனி வட்டி பார்த்தோம் அப்படின்னா இசட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தனி வட்டி ஆகும். அவை இரண்டும் ஒரே கால அளவிற்கு மற்றும் ஒரே வட்டி விதத்தில் இருக்கும் எனில் கீழே உள்ளவற்றில் எது சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், r/100. ஓகே, எஸ்ஏ வந்து எவ்வளவு ஒய், பி வந்து எக்ஸ் × n × r/100.
100. ஓகே, இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 100y ஈக்குவல் டு xnr. அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 100z ஈக்குவல் டு ஒய்என்ஆர்னு வரும். கரெக்டாக? ஓகேவா? அந்த இசட்டை அப்படி கீழே கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 100y பை 100z ஈக்குவல் டு இங்கே xnr பை ஒய்என்ஆர். ஏன்னா என்ஆரும் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். இந்த நூறும் நம்ம கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணால் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸிசட் அப்படின்னு சொல்லி வரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸிசட். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் எல்லாம் செஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனை பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து இல்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒய்யை கீழே கொண்டு போயிருங்க. 100z பை ஒய் ஈக்குவல் டு என்ஆர்னு வரும். இதில் எக்ஸை கீழே கொண்டு போயிருங்க. 100y பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ஆர். இந்த என்ஆருக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போது 100 எக்ஸ் பை 100 ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 100 இசட் பை ஒய். இப்போ அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். இந்த நூறும் கேன்சல் ஆயிரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இசட். ரெண்டுமே நமக்கு சேம் அமௌண்ட்டு தான் வரும். அடுத்து இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு சம் பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதே தான் இங்கேயும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா R1 மைனஸ் R2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். ஓகேவா? அதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4ல் கேட்ட கொஷின், இதுவும் ஒரு வருஷம் நம்ம கேட்ட கொஷின். ஓகேவா? இந்த மாடலில் நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். ஆண்டுக்கு 10% தனி வட்டி வீதத்தில் ஏ என்பவர் பி என்பவருக்கு 3500 கடனாக அளிக்கிறார். அதே தொகையை பி என்பவர் 11.5% தனி வட்டி வீதத்தில் சி என்பவருக்கு கடனாக அளிக்கிறார் எனில் 3 ஆண்டுகளில் பி அடையும் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவருக்கு கடன் கொடுக்குறாரு. எவ்வளோ கடன் கொடுக்குறாருன்னா 3500. ஆர் வந்து 10%, என்ன வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கடன் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்? அவருக்கு நான் ஒரு வட்டி கொடுக்கணும். கரெக்டாக? நான் வாங்கின அமௌண்ட்டு அது போக கொஞ்சம் வட்டி நான் இவருக்கு கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ பி என்ன பண்ணுறாருன்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. சி அப்படின்னு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. அதே 3500, அதே 3 வருஷத்துக்கு. ஆனால் ஆர் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 11.5ன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, அப்போ இங்கே எனக்கு ஒரு வட்டி கிடைக்குமா? இங்கே எவ்வளோ கிடைக்குமோ அதை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்கே 10, இங்கே 11.5. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வருமா? அதுதான் என்னோட லாபம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இன்ட்டு 10 இன்ட்டு 3 பை 100. 2 0க்கு 2 0. 35 3 30 3 90. 5 3 15. அப்போ 105. இங்கே ஒரு 0 வரும். அடுத்து இங்கே 3500 இன்ட்டு 11.5 இன்ட்டு 3 பை 100. 2 0க்கு 2 0 அடியாயிரும். 35 3 அதே 105 இன்ட்டு 11.5. இப்போ இதை பெருக்கும். 105 5 5 25 1 5 5 0 1 5 0 1. அப்போ 5 7 0 1 2 0. ஒரு இதை புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னா 1207.5. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினா எவ்வளோ வரும்னா ஒரு 157.5 கிடைக்கும். அதுதான் என்னோட லாபமாக கிடைக்கும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு தனி வட்டி கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த சம்மு மட்டும்தான் நம்ம வந்து ஏற்கனவே உள்ளது. மற்ற இதுக்கப்புறம் பார்த்த எல்லா சம்முமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? அதில் நிறையா சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக அந்த மாடல் நிறையா தடவை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதோட தனி வட்டி முடியுது. தனி வட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனி வட்டி
கூட்டு வட்டி, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் கூட்டு வட்டி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.